வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு அரிசி மாவில் வடகம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், தண்ணி 5½ கப், பச்சை மிளகாய் பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை கலர் 1 சிட்டிகை, பிங்க் கலர் 1 சிட்டிகை. நம்ம எப்போவுமே அரிசி வடகம் கலர் இல்லாமல் போடுவோம். இப்போ கலர்ஃபுல்லாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு 1 கப் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே போட்டுக்கிட்டு 2½ கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். மீதி உள்ள 3 கப்பு தண்ணியை அடுப்பில் வச்சு லைட்டாக கொதிக்க வைக்கணும். ரொம்ப மளமளன்னு கொதிக்க வைக்க வேண்டாம், லேசாக கொதிக்க வச்சா போதும். அதில் இந்த கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை ஊற்றி அப்படியே நல்லா கிளறணும். அப்புறம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 10 பச்சை மிளகாயை அரைச்சி அப்படியே 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். மீதி உள்ளதை ஃப்ரீசரில் வச்சு அப்புறம் வடகம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பையும் போட்டு சீரகம் அதையும் போட்டுக்கணும். சீரகம் முழுசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை சீரக பொடி இருந்தால் சீரக பொடியையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா அரிசி மாவு அடியில் அப்படியே செட்டில் ஆகி அடி பிடிச்சிக்கும். அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா பளபளன்னு அரிசி மாவு வர்ற வரைக்கும் கிளறணும். வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி 3 பங்காக பிரித்து 1 பச்சை கலர் 1 பிங்க் கலர் போட்டுக்கணும். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர துணியை ஒரு பிளேட்லேயோ இல்லை நேரடியாக மாடியில் போடுறதா இருந்தால் மாடியில் போட்டு அதில் இந்த மாவை ஸ்பூனால் சின்ன சின்னதாக எடுத்து அப்படியே வைக்கணும். இதை அப்படியே டைரக்ட் சன்லைட்டில் ஒரு நாள் ஃபுல்லும் நல்லா காய வைக்கணும். காஞ்சதும் மறுநாள் அந்த துணியை திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அதை உரித்து எடுத்து அதை இன்னும் 2-3 நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். அது சலசலன்னு சத்தம் வர்ற வரையும் காய வைக்கணும். இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா 2-3 வருஷம் வரைக்கும் 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்படுற போது கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சு இந்த வடகத்தை போட்டு பொரித்து எடுத்து இதை சாதத்தோட பரிமாறலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பரிமாறலாம், இல்லை கலந்த சாதங்கள் செய்கிறோம் இல்லையா, அப்போ கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த வடகம் நல்லா காஞ்சதுன்னா 3 வருஷம் வரைக்கும் வண்டுலாம் வராது, அப்படியே நல்லா இருக்கும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா தேவைப்படுற போது நம்ம பொரிச்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.